السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொடரில் நாம் இன்று பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், சஹருடைய நேரம், தஹஜ்ஜத்தினுடைய நேரம், இந்த 4 திக்ருகளையும் நாம் 100 தடவை ஓதுவோம். இந்த திக்ருகளை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ்வினுடைய நேரடி உதவிகளை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த திக்ருகளை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து தருகின்றான். இந்த திக்ருகளை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய எல்லா விதமான காரியங்களையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருகின்றான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான 4 திக்ருகளை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் கண்ணியமான ஒரு மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். அதுதான் ரமலானினுடைய மாதம். இந்த ரமலானினுடைய மாதத்தில் நாம் ஏராளமான நாட்களை கழித்து விட்டோம். இன்னும் எஞ்சி இருக்கின்றது ஒரு சில நாட்களே. இந்த ரமலானினுடைய மாதத்தை யார் அடைந்து அதிலே அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடவில்லையோ, அவரை விட மிக பெரும் நஷ்டவாளி வேறு யாரும் இருக்க மாட்டார்கள். இந்த ரமலானினுடைய மாதத்தையும் அதனுடைய சிறப்புகளையும் பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான ஹதீஸ்களின் வாயிலாக நமக்கு அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ரமலான் மாதத்தில் ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நரகத்தின் கைதிகள் விடுதலை செய்யப்படுகின்றார்கள். மேலும் ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் ரமலானில் ஒவ்வொரு இரவிலும் பகலிலும் ஒரு துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் 2 தடவைகள் ஒரு முஸ்லிம் கேட்கக்கூடிய துஆ இந்த ரமலானுடைய மாதத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதாக இந்த ஹதீஸிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. நோன்பாளிகளின் துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதாக பல அறிவிப்புகள் வந்திருக்கின்றது. சில அறிவிப்புகளில் நோன்பு திறக்கும் நேரத்தில் துஆ ஒப்புக்கொள்ளப்படுவதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. ஆனால் நாம் அந்த நேரத்தில் தான் சாப்பிடுவதிலும் குடிப்பதிலும் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கின்றோம். துஆ செய்வதற்குரிய அவகாசம் நமக்கு இதிலே எங்கே இருக்கின்றது? அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹருடைய நேரம் கேட்கக்கூடிய துஆ அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது. அதே போன்று நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் கேட்கக்கூடிய துஆவும் அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது. இதற்கு ஏராளமான ஹதீஸ்கள் வந்திருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக உபாதா பின் ஸாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு தடவை ரமலான் மாதத்திற்கு சமீபத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களிடம் ரமலான் மாதம் வந்துவிட்டது, அது பரக்கத்துடைய மாதமாகும். அல்லாஹு தஆலா இம்மாதத்தில் உங்களின் பக்கம் கவனம் செலுத்தி தன்னுடைய விசேஷமான அருளை இறக்கி வைக்கின்றான், பாவங்களை மன்னிக்கின்றான். இம்மாதத்தில் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. அல்லாஹு தஆலா இம்மாதத்தில் நல்ல அமல்களில் உங்களிடையே போட்டி போடுவதை கவனிக்கின்றான். உங்களை பற்றி மலக்குமார்களிடம் பெருமை பாராட்டி பேசுகின்றான். ஆகவே உங்கள் புறத்திலிருந்து நன்மைகளை அல்லாஹ்விடம் காண்பியுங்கள். துர்பாக்கியவான் என்பவன் இம்மாதத்திலும் அல்லாஹ்வுடைய அருளை விட்டு நீங்கியிருப்பவன் தான் என்று
இந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக உபாதா பின் அத்தாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய மாதம் இந்த ரமலானினுடைய மாதமாக இருக்கின்றது. இந்த ஹதீஸிலே அதனை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். 3 மனிதர்களுடைய துஆ மறுக்கப்படுவதில்லை. முதலாவது நோன்பாளியின் துஆ. அவர் நோன்பு திறக்கும் வரை அவர் கேட்கக்கூடிய துஆ அல்லாஹ்விடத்திலே மறுக்கப்படுவதில்லை. இரண்டாவது கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீதி செலுத்தும் அரசனின் துஆ. மூன்றாவது கூறினார்கள், அநீதி இழைக்கப்பட்டவரின் துஆ. அல்லாஹ்விடத்தில் அதனை மேகங்களுக்கு மேல் உயர்த்தி அதற்காக வானத்தின் கதவுகளை திறந்து வைக்கிறான். இன்னும் என்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக நிச்சயமாக உனக்கு நான் உதவி செய்வேன். ஏதேனும் ஒரு நலன் கருதி அது தாமதமாக ஆனாலும் சரி என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 3 நபர்களின் துஆவும் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படுகின்றது என்று கூறினார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த கண்ணியமான மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். நமக்கு அல்லாஹ்விடம் கேட்பதற்கு ஏராளமான துஆக்கள் இருக்கலாம். நம்முடைய தேவைகள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம். நாம் இந்த சஹருடைய நேரம், தஹஜ்ஜுடைய நேரம், 2 ரக்காத் அந்த தஹஜ்ஜத்தை தொழுதுவிட்டு முடியுமானவர்கள் அதனை விட அதிகமாக தொழ முடியும் என்றால் அதிகமாக தொழுது நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி துஆ கேட்போம். நிச்சயமாக நம்முடைய ரப்பு நம்முடைய துஆக்களை கபூல் செய்வான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் கண்ணியமான இந்த ரமலானினுடைய மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த 4 திக்ர்களும் மிக முக்கியமான திக்ர். அல்லாஹ்வினுடைய இஸ்ம்களை கொண்டு இந்த திக்ர் இருக்கின்றது. அதாவது சில இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள், இந்த திக்ரிலே வரக்கூடிய அந்த வார்த்தை யா ஹன்னான் யா மன்னான் என்ற இந்த 2 வார்த்தைகளும் இஸ்முல் ஆலம் என்று குறிப்பிடுகிறார்கள். இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே எதை கேட்டாலும் அல்லாஹ் அதனை மறுக்காமல் தருகின்றான். அந்த அளவுக்கு சிறந்த வார்த்தைகள் அதனை உள்ளடக்கிய 4 மிக முக்கியமான திக்ர்களை தான் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். அதில் முதலாவது திக்ர் யா ஹன்னானு யா மன்னானு யா ஹல்லல் முஷ்கிலாத் யா ஹன்னானு யா மன்னானு யா ஹல்லல் முஷ்கிலாத் என்று வரக்கூடிய இந்த திக்ர். இதனை 100 தடவை ஓதுவோம். இரண்டாவது யா ஹன்னானு யா மன்னானு யாதல் ஜிலால் யா ஹன்னானு யா மன்னானு யாதல் ஜலால் என்று வரக்கூடிய இந்த மிக முக்கியமான ஒரு திக்ர். இதனை 100 தடவை ஓதுவோம். மூன்றாவது யா ஹன்னானு யா மன்னானு யாதல் ஜூத் யா ஹன்னானு யா மன்னானு யாதல் ஜூத் என்று வரக்கூடிய இந்த துஆ. நான்காவது யா ஹன்னானு யா மன்னானு யா பதீஅ யா ஹன்னானு யா மன்னானு யா பதீஅ என்று வரக்கூடிய இந்த திக்ர். இந்த 4 திக்ர்களையும் நாம் 100 தடவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த திக்ரின் மூலமாக அல்லாஹ் நம்முடைய எல்லா விடயங்களையும் சீராக்குவான்.